நாகர்கோவில் அருகே வக்கீல் வீட்டில் நகை திருடிய தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி கைது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு அருகேயுள்ள சிறுவாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் அர்ஷிதா டிஃப்னி, வயது 23. சட்டக் கல்லூரி மாணவியான இவர் திண்டிவனம் சட்டக் கல்லூரியில் பயின்று வருகிறார். இந்த நிலையில் அர்ஷிதா டிஃப்னி நாகர்கோவில் கோர்ட்டுக்கு பயிற்சிக்காக வந்தபோது நாகர்கோவில் அருகே உள்ள ராஜாக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார், வயது 28 என்பவருடன் அறிமுகமாகியுள்ளார். இவர் நாகர்கோவில் கோர்ட்டில் வக்கீலாக உள்ளார். மேலும் அந்த பெண் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகியாக உள்ளார். சம்பவத்தன்று விஜயகுமார் வீட்டில் இருந்தபோது அர்ஷிதா டிஃப்னி அவருடைய செல்போனில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வீட்டின் அருகே நிற்பதாகவும் தனக்கு திடீரென உடல்நிலை சரியில்லை எனவும் கூறியுள்ளார். உடனே விஜயகுமார் அவரை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அழைத்தார். அப்போது மாணவி வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் விஜயகுமார் வீட்டுக்கு வெளியே தனது நண்பருடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். பின்னர் சுமார் 10 நிமிடம் கழித்து வெளியே வந்த மாணவி விஜயகுமாரிடம் வீட்டிற்கு புறப்படுவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து 2 நாட்களுக்கு பிறகு பீரோவில் இருந்த 90 கிராம் தங்க நகை மாயமாகி இருப்பதைக் கண்டு விஜயகுமார் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அந்த மாணவி வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு வேறு யாரும் அதன் பிறகு வீட்டுக்கு வரவில்லை. இதனால் அந்த மாணவி மீது விஜயகுமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்து அந்த மாணவியிடம் விசாரித்த போது தனக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளார். பின்னர் இதுகுறித்து விஜயகுமார் ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் மாணவி நகையை திருடியது உறுதியானது. தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.